இன்னும் ஒரு சில உறவுகள் இருக்கிறது, அவர்களும் பெற்றோருக்கு நிகரானவர்கள். ஒரு வீட்டில் மூத்த ஆண் வாரிசாக இருப்பவர் அல்லது மூத்த பெண் வாரிசாக இருப்பவர், அவர் அந்த குடும்பத்தினுடைய தாய் தந்தைக்கு நிகரானவர் என்று நேரடியாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கற்பனைக்காக பேசக்கூடிய விஷயம் அல்ல, செவிவழியாக வரக்கூடிய செய்திகளை வைத்து பேசக்கூடிய விஷயம் அல்ல. ஹதீஸ் ஷரீஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த மூத்த சகோதரர் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர் தெரியுமா? அவர் தந்தைக்கு நிகரானவர் என்று சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், நம்முடைய இயலாத காலகட்டத்தில் நம்முடைய சகோதரர்கள் நம்மை பார்த்திருப்பார்கள் அல்லது நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு வசதியும் வாய்ப்பும் வருகிற பொழுது அவர்களை நாம் சாதாரண ஒரு மனிதனாக பார்த்து ஒதுக்கி விடுகிறோம். நாம் தந்தையை எப்படி மதிக்கிறோமோ அதுபோல் உடன் பிறந்த சகோதரர்களை நாம் மதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.